بسم الله الرحمن الرحيم எனது பாவங்கள் மிக நிறைய இருக்குது. என் பாவம் மிக நிறைய இருக்கிறது. இதுகளை நம்ம எப்படி செய்யுது? அதாவது இப்ப நான் தௌபா செய்யற முறை என்ற அம்சத்துல உங்களுக்கு நிபந்தனைகளை மட்டும் தான் இங்க நான் சொல்லிக்கிறேன். மற்ற பகுதியில் பின்னால் சொல்லுவேன். இரண்டாவது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒன்று சொன்னா, எனது பாவங்கள் என்ன நிறைய இருக்கு, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா, அல்லாஹு தாலா மன்னிப்பானா? நிறைய பேருக்கு எத்தனை ஹதீஸ் படிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனைய நாங்க உண்மையிலே எங்களோட பாவங்கள் அதிகம் என்றதுனால நம்ம யோசிக்கிறோம். நியாயமான யோசனை தான். ஆனா இந்த யோசனை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா நரகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டா நரகத்துக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போவோம். காரணம் என்ன? எனது பாவத்தை மன்னிப்பானா என்ற சிந்தனையில உங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை, பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை. பாவத்தை ஒரு மனிதனுக்கு நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிறாய் என்ற ஒரு மனிதனுக்கு சைத்தான் காட்டுவதனூடாக இன்னொன்றுல வெற்றி பெற பார்க்கிறான். என்ன வெற்றி பெற பார்க்கிறான்னா, இதுக்கு பிறகு நீ எதில் செஞ்சாலும் 100 தாண்டு வந்துடும், இதுக்கு பிறகு நீ களவெடுத்தாலும் அதுல சேர்ந்துடும். எதுல? அதுதான் நம்ம கோடிக்கணக்கில் செஞ்சுக்கிறோமே, அதுல இதுல ஒன்று தான், அதுல என்னது, அது அப்படி மறைஞ்சு போயிடும். அப்படி என்ற சிந்தனை செய்தா என்ன செய்வான்? கொடுப்பான். 99 கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு? எனக்கு தௌபாகியான்னு கேட்டு இல்லை என்னன்னு முதல்ல என்ன செஞ்சாரு? கேட்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போட்டார். கேட்டவரை கொண்டு போட்டார். அப்ப அர்த்தம் என்ன? அவருடைய உள்ளத்துல தௌபா செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் அவரையாவது விட்டுட்டு போய்க்கணும். அந்த ஆளை கொலை செய்யற அளவுக்குன்னா 99 தானே பண்ணிட்டானே, அதுல இது 100. இப்படி என்ற மனோநிலை என்ன செய்யும்? இந்த நிறைய பாவத்தை நம்ம நினைச்சுக்கிற இவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம் அப்படி என்ற நேரத்தில் அது ஒரு நாள் எங்களை தௌபாக்கு என்ன செய்ய போறது இல்லை, தூண்ட போறது இல்லை. இந்த கேள்வி இருந்தா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான கேள்வி இருந்தா. ஆனா இந்த கேள்வி வருவதை இயல்பு அவசரமா எங்களுடைய இல்ம வளர்த்துக் கொள்ளணும். உதாரணமா 99 கொலைக்கு மன்னிப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் தானே, அவர் மார்க்கப்பட்டுள்ளவர், அவரு மார்க்கப்பட்டுள்ளவர். அவர்கிட்ட இந்த பிரச்சனை என்ன? மார்க்க அறிவில்லை, மார்க்க அறிவில். அவர் மார்க்கப்பற்று உள்ளவர். இப்போ மார்க்கப்பட்டுள்ளவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, தௌபா இருக்காண்டு, அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டார். அவர் முடிவெடுத்துட்டார். மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால 2 விஷயம் அவர் செஞ்சுக்கிறார். ஒன்று, இவர் உலக வாழ்க்கையை இழந்து கண்டாரு. ரெண்டாவது, அவரை மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். யாரும் அதை கேட்டவருடைய மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாண்டு வரவங்கள்ட்ட பொதுவாக சில அரபு நாடுகளே நடக்குது, விளக்கம் இல்லாதவங்கள்ட்ட. சவுதி அரேபியாலே நடந்திருக்குது. சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன செய்யும்? நேர கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் செஞ்ச பாவங்கள் லிஸ்ட்லாம் அவருக்கு கொடுக்கணும். அவர் தான் என்ன செய்வார்? அதை முடிவெடுப்பார். உங்களுக்கு அது இதெல்லாம் இருக்குதான்னு முடிவெடுப்பார். அவர் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்றான். இது என்ன கிறிஸ்தவ மதமா? இது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எங்களுக்கு இடையில எந்த தரகத்தும், உலகத்தில் எந்த மகா பாதக செயலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களை தண்டனை தந்தா அது வேற. அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனுக்கு இடையில தொடர்பு வேற யாருமே இல்லை. யார்கிட்டையும் போய் நம்ம அத்திராஃப் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா என்ற கேள்விக்கு இது நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதை நிறைய பேர் இதை சொல்லாமிக்கிறதுக்கு என்ன காரணமா? பாவம் தூண்டுபட்டுருமா. இதை சொல்றதுனால பாவம் தூண்டுபட்டுருமா. எங்களுக்கு குர்ஆன் சுன்னாம் கொண்ட தெளிவா சொன்னா அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போறதா நல்லது. நாங்களா கொண்டு கற்பனை பண்ணி பாவம் தூண்டுபட்டுரும் அதனால இதை சொல்லக்கூடாதுன்றதுனால நிறைய பேருடைய தௌபாவை இன்னும் தடுத்துக்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே சொல்லுங்கள், தங்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் செய்து கொண்ட, அதாவது தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே, தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே. யார சொல்றா? இல்லது பாவிகளை. அவங்கள சொல்றா, யா இபாதி, எனது அடியார்கள். நீங்க வேற யாருமே அடியார்கள் அல்ல. உங்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கிறதாக இருந்தாலும் நான் தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது துஆ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிற நேரத்தில், அதாவது இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது நீ அவர்களை தண்டித்தால் அவர்களோட அடியார்கள், நீ மன்னிச்சா நீ மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளவன். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? ஃபஇன்னஹும் இபாதுக், உனது அடியார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற? யா இபாத், எனது அடியார்கள் என்றா. அப்படின்னா தௌபா செய்யறதும் உங்களை மன்னிக்கிறதும் உங்களை தண்டிக்கிறது நான் தான். நீங்க கேட்கறது என்னட்ட தான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். யார் சொன்னது இது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உலகமாக பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, 100 கொலை என்றதை விட ஒரு பாவத்தை நம்ம கண்டிக்கிறோமா?
நம்ம நிறைய ஷிர்க்க நம்ம கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம காண்ற அதாவது மனிதாபிமானம் அதாவது கொதிக்கக்கூடிய பாவங்கள்ல ஒரு கொலை 2 கொலை ஓகே, அல்லது நிறைய கொலை செஞ்சீங்கன்னா எவ்வளோன்னு தெரியான்றது ஓகே. 100 கொலைன்னு எண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கொலை இருக்குது, அதுல நல்ல மனிதர்களை கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற கொலைக்கு அவன் செஞ்சது என்ன என்று சொன்னால், உனக்கு தௌபா உண்டு, மன வலியோட அடுத்த ஊருக்கு போறாரு, போற வரையில் இடையில மரணிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருது அவருக்கு என்று சொன்னால், மலக்குமார்கள் அங்கே இவரை நல்லவரா கெட்டவராண்டு அந்த அதாவது எழுதுறதுக்கு யோசிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி வருது? அல்லாஹ் ஒரு உதவி செய்யறார். தக்கர்ரபி, பூமியை இவர் எந்த ஊருக்கு போக இருந்தாரோ அந்த ஊரை விட்டு தூரமாகிறார், இவர் அந்த ஊரை விட்டு தூரமாகிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார்? அந்த பூமிக்கு சொல்றான் நெருங்கு, இவர் மௌத்தாகிற இடத்துக்கு என்னது நெருங்கு. இவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்த விட்டு என்னது அந்த பூமியை தூரமாக்கன்ற. அப்ப அல்லாஹு தஆலா அங்க நிலத்தை வச்சு என்ன செய்யல, தீர்ப்பு சொல்லல. மலக்குமார்களுக்கு நிலத்தை காட்டினான்ல அளக்க சொல்லி, ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எண்ணத்தை வச்சு. அதனாலதான் பூமி என்ன செய்ய சொல்றான் அல்லாஹு தஆலா, இதை நெருங்கு, இதை தூரமாகன்றான். அப்ப அல்லாஹு தஆலா 100 கொலை செய்ததையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் அப்படி என்று சொன்னால், இந்த 100 கொலைக்கும் அந்த 100 கொலை செய்தவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் மறுமையில விசாரணை உண்டு நிச்சயம். இவர் யாரை கொலை செஞ்சாரோ, யாருடைய உயிரை எடுத்தாரோ அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு நிச்சயம் உண்டு. ஆனா அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து மன்னிப்பு என்ன செஞ்சது கிடைச்சிட்டு, ஆனால் அவர்களுடைய அந்த வழக்கை அல்லாஹ் எப்படி தீர்ப்பான், என்ன மாதிரி தீர்ப்பான் என்பது ஒன்று. அந்த வழக்கு உண்டு, அந்த வழக்கை தாண்டி தான் அவர் என்ன செய்யும், சொர்க்கம் போகணும். இந்த இடத்துல என்ன முக்கியம், அவர்களுக்கு மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வராரு, அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே, புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திருக்குது. ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராரு. வந்து அல்லாஹ்வின் அதாவது அல்லாஹ்வின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தை சொல்லல, ரசூலுல்லாஹ் விழிச்சு என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா. ஏனென்றா நான் சின்ன காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்ருக் ஹாஜத்தன் வலா அதாஜா, அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை, எல்லாவற்றையும் செய்திருக்கேன் இந்த காலம் வரைக்கும். இப்பொழுது நான் அந்த அதாவது என் தடியை ஊண்டிட்டு வாரனே, இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்கிறான், நீங்க முஸ்லிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்கிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஅமலுல் கைராத் வ தஜ்தனிபுஸ் ஸய்யிஆத், நீங்க வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள், நன்மையான விஷயங்களை செய்யுங்க, இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிக்கலாம்ன்றான். அவர் திருப்பி கேட்கிறாரு வகதராத்தி வ ஃபஜராத்தி, நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதராத்துக் வ ஃபஜராத்துக், உங்களுடைய கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான், நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார். அந்த ஹதீஸ்ல வருது, அவர் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாஸால யுகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாராரு, ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலுல்லாஹ் காட்டல, இப்படி போய் அநியாயம் செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா, அதாவது ஒருத்தன் தௌபா செய்யாம இருக்கிறான், அவன்கிட்ட போய் பாவத்துடைய என்ன அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே. ஒருத்தர் வாராரு, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டே நான் தௌபா செய்யணும், அவர்கிட்ட விளங்கப்படுத்திருக்கிறது பாவத்துல முக்கியத்துவத்தை விளங்கிட்டா, இப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படி இப்படி, அதான் அவர் வந்துட்டார் தானே தௌபா செய்யறதுக்கு, அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியதானே. நம்ம இப்படி ஓவரா பேச போனோம்னா நம்ம தூய்மைன்னு அர்த்தாங்க. எப்பயும் நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எப்பொழுதும் இந்த சுபஹானி என்ற மாதிரி நடந்துடக்கூடாது. நம்ம தூய்மையான நம்ம விளக்கம் கொடுக்கறதுல விளக்கத்துல அவன் என்ன உணரணும்னா, பாவத்துக்கு எனக்கு தௌபா உண்டு, பாவம் பயங்கரமானது, இவர் தூய்மையானவன் அவன் என்ன செய்யக்கூடாது, உணரக்கூடாது. நம்ம கொடுக்கிற விளக்கு எப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் நினைக்கவே பயங்கரமாக்கிற, யார தூய்மை இது சொல்றவர்ல தூய்மை, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்க தவிர்த்துக்கொள்ள, இதுதான் சொல்றவர்ல தூய்மையை காட்டல. இவர் மெய்சிறுத்தி இவர் தடுமாறினார்னா இவர தூய்மை என்ன செய்யறது காட்டுது. உங்களோட தூய்மை ஆட்ட காட்டணும், நீங்க அல்லாஹ்விட்ட என்ன செய்ய வேண்டியதுதான், காட்டிக்கொள்ள வேண்டியது. தௌபா சம்பந்தமா கேட்டு வந்தால் ஃபஹல் யுஃபர்லி, எனக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்டா என்ன, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் வந்தாரு. வந்து அம்ர் இப்னு ஆஸ் யாரு, தாஹியா, பெரிய ஒரு தலைவர், ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர். அவருடைய இஸ்லாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு கை என்ன செஞ்சிட்டாரு,
எடுத்துக்கண்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, அதாவது அஷ்தரித், ஒரு நிபந்தனை தான், நான் இஸ்லாத்துக்கு வரதா இந்த ஒரு நிபந்தனை, ஐயுஃபர் அலி, என்ற எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும், அப்பதான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன், வருவேன் அப்படின்றாங்க. அப்புறம் அவருடைய எண்ணம் என்ன, இஸ்லாத்துக்கு வரணும், என்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதாக இருந்தா தான். அப்ப கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா அலிம்த யா அம்ர், அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும், தகர்த்து விடும், உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் ஆக்கி விடும், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கப்லஹு, ஹஜ் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிடும், மன்னித்து விடும். வத்தௌபத்து தஹ்திமு மா கப்லஹா, தௌபா அதுக்கு முன்னால உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும், உங்களுக்கு தெரியாதான்னா. அதுக்கு பின்னால்தான் அம்ர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு வந்த இடத்தை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல அம்ரு செய்தவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக யுத்தம், ரசூலாங்களுக்கு எதிராக எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்குது, எல்லாமே என்ன செய்யுது, மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால், அதை விட குறைந்தவர்கள் எல்லாம் மற்றவங்களோட நிலைமை என்ன செய்யுது இருக்கு, எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்றைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்க கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீ. அடுத்தது நம்பிக்கை, இறைவனுடைய மன்னிப்புல நம்பிக்கை இழத்தல் இருக்குதே, இறைவனை நாம இறைவன் அந்தஸ்திலிருந்து குறைக்கிற மாதிரி, மனிதன் அந்தஸ்தை கொடுக்கிற மாதிரி, அல்லது நம்ம மனிதன்ட்ட தௌபா கேட்கிற மாதிரி. நம்ம யார்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க பயப்படுவோம், மனிதன்ட்ட தான். மனிதன்ட்ட 2 முறை 3 முறை இதுக்கு முறை நமக்கு அவர்கிட்ட சொல்லலாம், நம்ம 10 முறை பேசிட்டாச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? இதையே நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம்னா அல்லாஹ்க்கு என்னமோ நிர்பந்தம் வைக்கிற மாதிரி, இதுக்கு புறம் எனக்கு கேட்டா ஏழாது, அல்லாஹ்க்கு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல யாரெல்லாம் நம்பிக்கை இழக்கிறார்கள் அவர்கள் யார், காபிர்கள், அப்படின்னா இறைவனை நிராகரிச்சவங்க. எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு பெரிய கஸ்ரத்து துனூப் எவ்வளவாக இருந்தாலும் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து ஒரு மன்றாடினாண்டா நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான். நிபந்தனை மன வலி அவருக்கு இருக்கணும், உடனே அந்த பாவங்கள் இருந்தவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் என்ற உறுதி அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்ததாக பாவம் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, 2 பாவங்கள் ஒருத்தர் செஞ்சுட்டு, ஒருத்தர் வட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு, லோன்ல இறுகி இருப்பாரு, மீள நினைப்பாரு, மீள முடியாத அளவுக்கான அதாவது கமிட்மெண்ட் என்ன செஞ்சு வர ஆகிப்பாரு. அதே நேரம் தொழாம இருந்தாரு, அல்லது விபச்சாரம் செய்துகிட்டு இருந்தார், களவெடுத்தாரு, சாராயம் குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இவரிலிருந்து மீள்றாரு, சாராயம் குடிக்கிறது மீள போறார். மீள்ற அவர் என்ன செய்யணும், நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படணும், உடனே இந்த பாவத்தை விடணும், திருப்பி அந்த பாவத்தை மீள மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். எடுத்து தௌபா செய்றார். இவருக்கு சந்தேகம், நான் வட்டி தொடர்போட இருக்கிறேனே, அதிலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்குதே, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? ஒன்றிலிருந்து தௌபா செய்யற இடத்துல இன்னொரு பாவத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இஸ்லாமிய அறிஞர்களுடைய எல்லோருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், எந்த பாவத்திலிருந்து ஒருவர் தௌபா செய்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனை. ஒருத்தர் வந்து வட்டியிலிருந்து தௌபா, அதாவது சாராயத்தை தௌபா செய்கிறார், தொழுகை விஷயத்திலையும் தௌபா செய்கிறார்னு சொன்னால், அவர் அதுல கவலைப்பட்டு அதை திருப்பி செய்ய மாட்டேன் உறுதியெடுத்து அந்த பாவத்தை விடுதலை பெற்றால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், தௌபா வழங்குவான். இன்னொரு பாவம் அவர் செய்து கொண்டிருப்பது இதை என்ன செய்யாது, இந்த தௌபாவை பாதிக்காது. இதை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலிருந்து அவர் தௌபா செய்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் ஈடுபடுகின்ற இன்னொரு பாவம் என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அவருக்கு இருக்கணும். அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று இருக்கிற நேரத்தில் இது தௌபா நசூஹாவாக அமையாது. அதாவது ஆழ்மனதில் இருந்து செய்கின்ற அந்த உருக்கமான தௌபாட இடத்துக்கு இது என்ன செய்யாது, போகாது. காரணம், இன்னொரு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிந்திருந்தும் அவர் இதுக்கு மட்டும் தான் என்ன செய்யறாரு, தௌபா செய்யறாருனால் அது ஒரு பொருத்தமின்மை இருக்குது. ஆனா அல்லாஹ் கபூல் செய்வான்னு கேட்டா என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா இந்த 3 நிபந்தனை இருந்தாலே அடுத்த பாவம் செய்து கொண்டிருப்பார், இந்த பாவத்தை கபூல் செய்ய மாட்டேன் அப்படி என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. அடுத்த தௌபா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகங்கள் உண்டு என்று சொன்னால், அதாவது நான் தௌபா செய்கிற நேரத்தில் இன்னஹும் யுஹத்திதூனனி, என்னை எச்சரிக்கிறார்கள், வார்ன் பண்றது, அல்லது என்னது அந்த பிளாக்மெயில் பண்றது. பிளாக்மெயில் பண்ற வேலை நடந்தா, அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா தௌபா செய்ய நினைப்பாங்க, செய்ய நேரத்தில் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நீ இங்க கொலை செஞ்சாய், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்ன செய்து இருக்குது, நீ அங்க அது செஞ்சா, அங்க இது செஞ்சா என்று டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. நீ தௌபா செஞ்சா வெளியே போடுவோம். அப்ப என்ன செய்வார் இவரு, தௌபா செஞ்சா வெளியே போடணும். தௌபா செய்யறது அல்லாஹ்வோட செய்யறது தான். ஆனா தௌபா செஞ்சு அவர் அந்த மக்களோட இருக்கலாது, அந்த மக்களோட பழகலாது.
இவர் அவங்களோட சேர்ந்து சாராயம் குடிக்க வேண்டியிருக்கும், அவங்களோட சேர்ந்து எல்லா ஆட்டம் போட வேண்டியிருக்கும். எனவே தௌபா செஞ்சது விளங்கிரும் இவர் அந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னா, அப்ப உடனே என்ன செய்வாங்க? தௌபா செஞ்சால் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன செய்வார்கள்? எடுப்பார்கள். இந்த பயத்தின் காரணமாக நிறைய பேர் தௌபா செய்ய அமைக்கிறான், அதாவது மீளாம வைக்கிறான், அதாவது அவங்களுடைய எச்சரிக்கையின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆக உச்சகட்டமாக மனிதன் மதிக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் உயிரை விட மானம்தான். உயிரை விட மானம்தான். நம்ம சில வரலாறுகளை பார்க்கிறோம், வீடுகள் அங்கங்களை எரிஞ்ச சம்பவங்கள்ல ட்ரெஸ் போயிட்டு நிர்வாணமா இருந்த டைம்ல எரிஞ்சிட்டு அந்த பில்டிங், இந்த ட்ரெஸ் இன்மையின் காரணமாக வெளியே ஓடி வராம அப்படியே எரிந்து கரையினவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப அந்த மானத்தை பார்த்தானா உயிரை பார்த்தானாவே? மானத்தை தான் என்ன செஞ்சான்? பார்த்தா அதாவது ஒரு மனிதன் வந்து மானத்தை தான் என்ன செய்வான்? அப்படி உயரமா நினைப்பான். ஆனால் மறுமையா மானமா என்று ஒருத்தனுக்கு வந்துடா அவன் என்ன நினைக்கணும்டா? இந்த மானமே போனாலும் எனக்கு பரவாயில்லை, நான் எந்த அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்ன துப்பினாலும் பரவாயில்லை, என்னை கேவலமான இடத்துக்கு மக்கள் மதிச்சாலும் பரவாயில்லை, நான் இந்த பாவத்திலிருந்து என்ன செய்வேன்? மீடுவேன். அந்த நேரத்தில் அவனுக்கு வர வேண்டிய வசனம் என்னன்னு தெரியுமா? தொழிசு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். இவ்வளவுதான். பியதிக்கல் ஹைர். உன்ன கையில தான் என்னது? எல்லா விதமான நலவும் இருக்குது என்கின்ற உறுதியோடு அவர் என்ன செய்யணும்? அதுல இறங்கணும். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு இறங்குதலுக்கு வந்து விட்டால் சில பொழுது அவர் சிறையை சந்திக்கலாம், குடும்பங்கள்ல அவமானம் சந்திக்கலாம், ஊரலகத்தின மரியாதை அவர் இழக்கலாம். ஆனால் யாருக்காக வேண்டி அவர் இழந்தாரோ அந்த அல்லாஹ் அவர் என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். நிச்சயமாக இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா. ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது. சைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரியான எச்சரிக்கைகளின் காரணமாக தௌபாவை செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கிறான். பெண்கள், இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. என்ன? இந்த காலேஜில் படிக்கிறவங்க பிரச்சனை என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை கள்ளத்தனமாக அவர்களுடைய வீடியோ என்ன செஞ்சிருது? எடுத்துடுறது, மொபைல்லேருந்து திரிடுறது, ஏதோ ஒன்று எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யறது? அவர்களை பிளாக்மெயில் பண்றது. இந்த பிளாக்மெயிலின் காரணமாக அதுக்கு பின்னால கெட்டு போனவங்க எத்தனை பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தன்னை மானம் போயிருமே என்றதற்காக வேண்டி அதுக்கு பின்னால எல்லா கெட்ட விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க? உடம்படுறாங்க. அது பெருசாகி 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 இறுதி கட்டத்துல தானா வெளியாகுது. இந்த நிலைமை வருதா இல்லையா? அந்த பெண்கள் மானமா என்னது எனது அதாவது நேர்மை, இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையா, நேர்மையாண்டு அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு புத்திசாலியாகவும் ஒரு ஈமான்தாரியா இருந்தாலும் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா? நம்மளே கூட எச்சரிக்கிற இடத்துக்கு எவனை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது என்று முடிவெடுத்து வெளியே வந்துருவான். வார அவமானமெல்லாம் என்ன செய்யட்டும், வரட்டும்னு வெளியே வருவான். வர முடியும் நினைத்தா என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆனால் வராம இருக்கிற இந்த உலகத்துல பார்க்கிறோம், விபச்சாரம் செஞ்சு நடனம் ஆடிக்கொண்டிருக்க உலகம் கௌரவம் கொடுத்து கைதட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி விபச்சாரம் செய்யறான் என்றது 100% தெரியுது. அவன் பேசுற தத்துவத்துக்கெல்லாம் உலகம் என்ன செய்யுது? கைதட்டி கடிக்க சினிமா நடிகர்களை நல்லா தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருந்து அவ்வளவு கேவலமானவன் கௌரவமா பேசலாம் என்று சொன்னா நம்ம ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? திருந்துற நேரத்தில் இதை பற்றி எந்த பயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இந்த தைரியத்தை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். நம்ம மார்க்க உரை சொல்றோம், சில இளைஞர்களும் சில யுவதிகளும் திரும்பி வராமைக்கிறதுக்கு பின்னணி நிறைய என்ன செய்யுது? இருக்குது. இது போன்ற விஷயங்களை தைரியம் ஊட்டணும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இது போன்று தௌபா செய்யறவங்களுக்கு மற்றவர்களை விட துணை அல்லாஹ் என்ன செய்வான்? இருப்பாடு என்கின்ற தைரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது.